தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்று நாம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் பார்க்க போவது இந்திய நிதிநிலை அறிக்கை. நேயர் பார்த்துருப்பீங்க. பட்ஜெட் 2020-21 சிறப்பு அம்சங்களை பற்றி நாம் பார்ப்போமா? அதாவது நமது பாரத பிரதமர் வாழும் விவேகானந்தர் திரு மோடிஜி அவர்கள் தலைமையின் கீழ் நமது பாரத நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை 1ஆம் தேதி நமக்கு சப்மிட் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிதிநிலை அறிக்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பட்ஜெட்டில் நம் நாட்டுக்கு என்ன விதத்தில் வருமானம் வருகிறது, அவற்றிலிருந்து நாம் எவ்வளவு செலவு செய்ய போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், கடந்த 11 மாதங்களாக பெருந்தொற்று கொரோனாவினால் வருமானம் இந்திய அரசிற்கு மிக மிக குறைந்த அளவே வந்தது. ஏனென்றால் எல்லாவித வணிக நிறுவனங்களிலிருந்து வர வேண்டிய வரிகள் வணிக நிறுவனங்கள் இயங்காதால் வராமல் இருந்தன. அப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பட்ஜெட்டில் எல்லாருக்கும் வரி அதிகமாக இருக்கும். தனிநபர் வரி, பொருட்களுக்கு வரி. இப்போ தனிநபர் வரி அதிகமாச்சுனாலும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் வரி அதிகமாச்சுன்னா இந்திய அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். ஆனால் மக்களுக்கு செலவு அதிகம், பொருட்களின் விலை அதிகமாகிவிடும். நமது பாரத பிரதமர் வாழும் விவேகானந்தர் அவர்கள் தலைமையின் கீழ் இந்த பட்ஜெட்டில் வரி விதிப்பே இல்லை. இது எப்படி சாத்தியம்? வரியை ஒழுங்குபடுத்தியுள்ளதால், ஜிஎஸ்டி மூலம் வரியை ஒழுங்குபடுத்தியதால் வரி ஏமாற்றுபவர்கள் தடுக்கப்பட்டார்கள். இந்த பட்ஜெட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம், விவசாயிகளுக்கு என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன பயன்கள். விவசாயிகள் நம் நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள். விவசாயிகளுக்கு நமது பாரத பிரதமர் தலைமையின் கீழ் பல 100 திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வருடத்திற்கு 6000 ரூபாய் இலவச சன்மானம் மற்றும் உர மானியம் மற்றும் மண்வள அட்டை கார்டு, என்ன பிற சலுகைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதோடு நிறுத்தலையே, இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளான உங்களுக்கு 1 லட்சம் கோடி இல்லை, 2 லட்சம் கோடி இல்லை, கடன் 16,50,000 கோடி. நினைத்து பாருங்கள், 16 லட்சம் கோடிக்கு மேல் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது எதுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதில் கிட்டத்தட்ட 80,000 கோடி அவர்களுக்கு சன்மானம், இலவசம். விவசாயிகளுக்கு பென்ஷன், உரமானியம் மற்றும் அவர்கள் வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் கடன் வாங்குவதற்கு 16,50,000 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய தொகை. நமது பாரத பிரதமருடைய எண்ணம், செயல், ஆக்கமெல்லாம் நம் விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அந்த 16,50,000 கோடி ஒன்றையும் கொடுத்து விடவில்லை. நேயர்களே, விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு, விவசாயிகளுடைய பொருட்களுக்கு நல்ல விலை. என்ன நல்ல விலை? குறைந்தபட்ச ஆதார விலை. அதாவது இதற்கு முன்பு விவசாயிகள் கிடைத்த பணம் கண்டிப்பாக குறைந்தபட்ச ஆதார விலை விவசாயிகளுக்கு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 150 மடங்கு. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு உற்பத்தி செய்கிறார்னா விவசாயி, அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் கிடைக்கும். அப்போ லாபம் 1.5 மடங்கு கிடைக்கும் என்பது உண்மையா? இதை இந்த பட்ஜெட்டிலேயே நமது பாரத பிரதமர் தெளிவாக திருமதி நிர்மலா சீதாராமன் மூலம் அறிவித்துள்ளார். அப்போ விவசாயிகளே, உங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைத்து விட்டதா? பட்ஜெட்டில் சட்டமாக்கப்படுகின்ற இதுதான் பட்ஜெட். இதோடு நிற்கவில்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்க?
கிராமப்புறங்களில் ஊரக கட்டுமான பணி இதற்கு முன்பு 10,000 கோடி கொடுத்துருந்தாங்க. இப்போ எவ்வளோ தெரியுங்களா நேயர்களே? 40,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை ஒன்று மட்டுமல்ல, விவசாயிகள் என்னென்ன விதத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நமது பாரத பிரதமர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் பல நாடுகளுக்கு சென்று வந்ததால் 100 நாடுகளுக்கு நாம் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஏற்றுமதி செய்ய வழிவகை செய்துள்ளார். இதனால் என்ன லாபம் விவசாயிகளுக்கு அப்படின்னு சாதாரண மக்கள், பாமர மக்கள் கேட்கலாம். நல்ல விலை கிடைக்குங்க. இப்போ தக்காளி உற்பத்தி 1 கிலோ 5 ரூபாய்க்கு உற்பத்தி செய்கிறார் வச்சுங்க. இதை 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்போது அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவிற்கும் மற்றும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்போது 1 கிலோ தக்காளியின் விலை, ஏற்றுமதியாளரின் விலை 60 ரூபாய் 70 ரூபா கூட இருக்கும். அப்போ விவசாயிக்கு 20 ரூபாயாவது கிடைக்குமா? அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 3 மடங்கு கிடைக்கும். இதுதான் நமது பாரத பிரதமருடைய விஷன். என்னன்னா, விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மற்றும் 3 மடங்கு அதிகரிப்பது. விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குமா வேணாமா? நேயர்களே, நீங்கள் வெங்காயம் உற்பத்தி செய்கிறீர்கள். அதன் விலை 1 கிலோ உற்பத்தி விலை 1 கிலோ 7 ரூபாய். நீங்கள் 20 ரூபாய் இருந்தால் லாபம் தானே. அந்த 20 ரூபாய் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. அதை விவசாய சட்டப்படி நிற்கிறாங்க. அப்போ விவசாயிகள் எப்படி பொருளை விற்க முடியும்? பல விதங்களில் விற்க முடியும். எப்படி? நேரடியாக சந்தையை விவசாயிகள் ஆன்லைன் மூலமாக விற்க முடியும். உதாரணத்திற்கு ஈநாம் ஆப் இருக்குது. இந்த ஈநாம் ஆப்பில் போய் என்னுடைய ஒரு விவசாயி மஞ்சள் உற்பத்தி செய்திருக்கார். அந்த மஞ்சளை தமிழகத்தில் ஈரோடில் உற்பத்தி செஞ்சுக்க வச்சுங்க. இதை குஜராத்லேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ அந்தமான்லேயோ டெல்லியிலையோ எங்கு மஞ்சள் உற்பத்தி அதிகம் இல்லையோ, அங்கே விலை கூட இருக்கும் இல்லையா, அங்கே விற்க முடியும். விவசாய பொருட்களுக்கு டிமாண்ட் அதிகமாகும். அதாவது டிமாண்ட்னா எப்படி? அவர் தேவை அதிகப்படும். இப்போ 100 நாட்டில் உள்ளவங்க நம்மளுடைய விவசாயிகளோட பொருட்களை வாங்குறாங்கன்னா, அப்போ விவசாயி லாபம் சம்பாதிப்பாரா மாட்டாரா? அவருக்கு குளிர்சாதன வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. அழுகும் பொருட்களை குளிர்சாதன பெட்டியில் வைக்கலாம் மற்றும் அழுகாத பொருட்களை சாதாரண இடத்தில் வைக்கலாம். மஞ்சளை ஏற்றுமதி செய்யலாம், வெங்காயத்தை ஏற்றுமதி செய்யலாம். இது போன்று இதுவரை மிக குறைந்த நாடுகளுக்கு தான் இந்திய விவசாய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இப்பொழுது 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய பயன்படுகிறது. நம்ம விவசாயின்னு பார்க்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, மீனவர்களும் ஃபிஷரிஸும் அதில் வராங்க. நமது பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீனவர்கள் நம் நாட்டின் மீன்பிடிக்கும் தொழில் செய்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நம் கடல் எல்லையை காக்கும் தெய்வங்கள். இதுவரைக்கும் நான் பொருளாதார நிபுணருங்கிற காரணத்தினால சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட 40 பட்ஜெட்டை பார்த்துட்டேன். இந்த பட்ஜெட் அளவுக்கு விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, மீனவர்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த விதத்தில் பயன் கொடுத்த பட்ஜெட்டே நான் பார்த்ததில்லை. அவற்றை நாம் பார்ப்போம். அது நான் சொல்வது முக்கியமில்லை, அதோடைய எடுத்துக்காட்டுகள் சொல்லணும். அதாவது நமது பாரத பிரதமர் சொன்னபடி நம் நாட்டின் மீனவர்கள் நம் கடல் எல்லையை காக்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொன்னதோடு நிற்கலை. ஆல்ரெடி மீன் பிடிக்கும் துறைமுகங்கள் இருக்கு இல்லையா, அதை 5 துறைமுகங்களை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்துறதுக்கு பல ஆயிரம் கோடி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன லாபம் இதனால்? இந்த பட்ஜெட்டில் மீனவர்கள் அதிக அளவு மீன் பிடிக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சமீபத்தில் நமது மீனவர்கள், குறிப்பாக தமிழக மீனவர்கள்
கடந்த 6 வருடங்களாக நிம்மதியாக மீன் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது பாரத பிரதமர் மீனவர்களை நம் கடல் எல்லைகளை காக்கும் தெய்வங்களாக வழி நடத்துகிறார். இன்னொன்று முக்கியமான சந்தோஷமான விஷயங்க, தமிழ்நாட்டுக்கும் ஒரு மீன்பிடி துறைமுகத்தை சென்னையில் மேம்படுத்துறதுக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நான் விவசாயிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த டிடி பொதிகை தொலைக்காட்சி மூலம் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா, நமது பாரத பிரதமர் உங்கள் எல்லாருக்கும் 2 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு உங்களுக்கு கொடுத்துருக்கார். அதற்கு வருடத்திற்கு 12 ரூபாய், மாதம் 1 ரூபாய் உங்கள் வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 12 ரூபாய் ஒரு டீ குடிக்கிற பணம். அதுக்கு உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது வங்கிகளின் மூலம். நான் வங்கிக்கு போயிருந்தேன். வங்கியில் போனதும் வங்கி அதிகாரிடம் என்னுடைய 2 லட்சம் விபத்து காப்பீட்டு பாலிசி கேட்டேன். அவர் சொன்னார், பாலிசி எடுத்திருக்கோம், ஆனால் நீங்கள் லெட்டர் கொடுக்கணும், ஒரு கடிதம் கொடுத்தால் உங்களுக்கு உடனே மோடி விபத்து காப்பீடு பாலிசி தருகிறேன் என்றார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் என வழிகாட்டினாலே உங்களை வழிகாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி தான். இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஒவ்வொருவரும் குறிப்பாக ஜன்தன் வங்கி கணக்கு வைத்துள்ளவர்களும் வங்கிக்கு நாளையே சென்று உங்களுடைய மோடி விபத்து காப்பீடு பத்திரத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். பத்திரம் உங்களுக்கு டாக்குமெண்ட், பாலிசி பத்திரம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். கடிதம் எழுதி உடன் கொடுத்து விடுவார்கள். அந்த பத்திரத்தில் 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு விபத்து காப்பீடு உள்ளது. இதன் மூலம் கீழே வந்து அடிபட்டுறாங்க, நீரில் மூழ்கி விடுகிறார்கள், வண்டி விபத்து ஏற்படுகிறது, வாகன விபத்து மற்றும் எந்தவித விபத்தோ ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, மாடிப்படியிலிருந்து கீழே விழுந்தாலோ இறப்பு ஏற்பட்டாலோ விபத்து மூலம் 2 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. இதில் கை கால் உடைஞ்சி போனால் ஆம்புடேஷன் சொல்லுவாங்க, 1 லட்சம் ரூபா தராங்க. ஒரு கைக்கு 1 லட்சம், 2 கைக்கு 2 லட்சம். அதனால் நாளையே நேயர்களே வங்கிக்கு சென்று தயவுசெய்து என்னுடைய மோடி விபத்து காப்பீடு பத்திரம் கூட தாருங்கள் என்று கேளுங்கள், உங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. அதற்கு 1 ரூபாய் கூட நீங்கள் கட்ட வேண்டாம். நேயர்களே, இதுவரை நாம் விவசாய திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் என்னென்ன கிடைத்துள்ளது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு விவசாயிகளுக்கு அரை மணியில் என்னென்ன கிடைத்துள்ளது என்று சொல்வது மிக மிக கடினம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி 30 நிமிடங்கள் உள்ளதால் நம் 30 நிமிடத்துக்குள் சில செய்திகளை ஒன்றையும் சொல்ல முடிகிறது. தயவுசெய்து உங்கள் வீட்டில் படித்தவர்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க, கூகுளில் போய் விவசாயிகளுக்கு தமிழிலே போடலாம், விவசாயிகளுக்கு பிரதம மந்திரியின் திட்டங்கள் என்று பாருங்கள். அவற்றில் உங்களுக்கு நிறையவித பயன்கள் கிடைக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன பயன்கள், நியாயமான கேள்வி. எனக்கு நான் உங்கள்கிட்ட முன்பே சொன்னேன், நான் 40 வருடங்கள் பட்ஜெட்டை பார்த்தவன், பொருளாதார நிபுணர். அதனால் நான் சொல்லுகிறேன், இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எக்கச்சக்க பயன்கள். ஒன்று ஒன்றா சொல்லலாமா, தெரிஞ்சுக்கலாமா? சாலை இருக்கு இல்லையா, அதுக்கு 10,000 கோடி ஒதுக்குவாங்க, 20,000 கோடி ஒதுக்குவாங்க, சில பட்ஜெட்டில் 1000 கோடி ஒதுக்குவாங்க. இந்த வருஷத்தில் எவ்வளோ பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா நேயர்களே? 1,03,000 கோடி, 1 லட்சம் கோடி சாலைகள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமது சாலைகள் குறிப்பாக கிராம சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்திருக்கும். அவை முழுக்க நமது பாரத பிரதமர் வாழும் விவேகானந்தர் உடைய நிதிநிலை அறிக்கைப்படி உங்களுக்கு 1,03,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நினச்சி பாருங்கள், தமிழகத்தில் இப்போயே பார்த்துருப்பீங்க, கடந்த 3-4 வருடங்களாக நம் விவசாயிகளுக்கு கிராமப்புற ரோடுகள் சாலைகள் மிக அதிக அளவில் வந்திருக்கு. இப்போ
இந்த வருஷத்துக்கு ஒண்டியும் 1,03,000 கோடி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றியும் இல்லை நேயர்களே, 3,500 கிலோமீட்டர் புதிய சாலைகள், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, 3,500 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்படுகின்றன. இதனால் கிராமப்புறங்கள் விவசாயிகள் தன்னுடைய விளைபொருட்களை நேரடியாக சந்தைக்கு கொண்டு வந்து விற்க முடியும். ஏன்னா ஒரு ஊரில் இன்னொரு ஊர் போகிறதுக்கு சாலை வசதி இல்லை, ரயில் வசதி இல்லை அப்படின்னா அது முழுக்கடிக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் 3,500 கிலோமீட்டருங்கிறது மிகப்பெரிய லெவலில் ரோடு சாலைகள் அமைக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தில் முன்பே உள்ள விவசாயிகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வருடத்திற்கு 6,000 உரமானியம், தன்னுடைய விளைநிலத்தில் உள்ள விவசாயிகள் மண்வள அட்டை, இந்த பொருட்களை இந்த நிலத்தில் இந்த பொருட்களை விளைவிக்கலாம். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. முன்பு முன்னாள் முதலமைச்சர் பாடிய பாடல், நல்ல நல்ல நிலம் பார்த்து நாம் விதைக்கணும். இது 40 வருடங்களுக்கு முன்பு முன்னாள் முதல்வர் விவசாயி என்கின்ற படத்தில் பாடினார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாடிய அவர் திரையில் பாடியதை நம்முடைய கண் முன்னே ஒவ்வொரு விவசாயியுடைய நிலத்திலிருந்து மண்ணை எடுத்து அதை லேபில் ரிசர்ச் பண்ணி இந்த நிலத்தில் இதை விளைவிக்கலாம் என்று கண்டுபிடித்து மண்வள காடு கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கும் இந்த நம்ம பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நேயர்களே, உங்களுக்கு வேறு இது ஒன்றும் நிறுத்தவில்லை. தமிழகத்திற்கு மதுரை கொல்லம் வழிப்பாதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மதுரை தொழில் நிலமாக ஏற்படுத்தியிருக்காங்க. மதுரையில் தொழில் சம்பந்தப்பட்ட வழித்தடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நமது பாரத தற்போதைய நிதி அமைச்சர் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. முன்னாடி என்ன பண்ணாங்க, டிஃபென்ஸ் காரிடார் திருச்சியிலிருந்து சென்னை வரை ஹோசூர் வழியாக டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மதுரையில் கொல்லம் வழித்தடம், மதுரையில் தொழில் வழித்தடம், தமிழகத்திற்கு பல்நோக்கு கடல் பூங்கா. கடல் பூங்கா என்றால் பல்வித கடல் வாழ் உயிரினங்களுக்கும் அவற்றை உபயோகிக்கும் அவற்றை எடுக்கும் மீனவர்களுக்கும் மிக உபயோகம் இருக்கும். இதை ஒன்றிய நிறுத்தலை இந்த பட்ஜெட்டில் நம்ம தமிழ்நாட்டுக்கு கடற்பாசி பூங்கா, கடற்பாசியை பற்றி ஆராய்ச்சி செய்து அவற்றின் மூலம் கடற்பாசி பூங்காவையும் நமது பாரத பிரதமர் தலைமையின் கீழ் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. நேயர்களே, நம்ம பட்ஜெட்டுங்கிறது உங்களுக்காக சாதாரண மக்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள பட்ஜெட் தான் பட்ஜெட். செலவினங்கள் குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் எந்தவித வரியும் இல்லை, ஆனால் வரி விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 15,000 பள்ளிகள் நவீனப்படுத்தப்படுகின்றன. இன்னும் சொல்லிட்டே போகலாம். நேயர்களே, உங்களுக்கு கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டுள்ளது. இந்த கொரோனா பெருந்தொற்றுனால சாதாரண மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்காக கொரோனா தடுப்பூசிக்கு 35,000 கோடி ரூபாய் இந்த அரசு, இந்த மைய அரசு, மத்திய அரசு உங்களுக்காக சாதாரண மக்களுக்காக 35,000 கோடி ரூபாய் கொரோனா தடுப்பூசிக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி போட முடியுமா? முடியும். அதோடு நிறுத்தவில்லை. இன்னும் 2 தடுப்பூசிகள், இப்போ 2 தடுப்பூசி வந்துருச்சு, இன்னும் 2 தடுப்பூசி அதுவும் வரும் என்று இந்த பட்ஜெட்டில் கூறியுள்ளார்கள். நேயர்களே, சாதாரண மக்களுக்கு வேறு என்ன
லாபம் கிடைக்குது. 75 வயதிற்கு மேல் உள்ள வயதானவர்கள் வட்டியும் வீட்டு வாடகையும் வரும். அவர்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டனே, வருமான வரியே கட்ட வேண்டாம், வருமான வரி ரிட்டர்ன்ஸே கட்ட வேண்டாம், அவர்கள் போய் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம்! இளைஞர்களுக்கான அரசு, வயதானவர்களுக்கான அரசு, விவசாயிகளுக்கான அரசு, சாதாரண குடிமக்களுக்கான அரசு, மீனவர்களுக்கான அரசு என்பதை பிரதிபலிப்பதாக உள்ளது இந்த நிதிநிலை அறிக்கை 2020-21. ஏனென்றால் இந்த அறிக்கையில் பல்வேறு நலத்திட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இதுவரை சொல்லியது மிக மிக குறைந்தது. நேயர்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வங்கியில் பணம் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். வங்கியில் பணம் கட்டி வச்ச பணம், இது தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி, பொதுத்துறை வங்கியாக இருந்தாலும், நாளைக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா பணம் போட்டு வச்சுருக்கேன். 5 லட்சம் பணம் வங்கி யாராவது ஏமாற்றி திவாலாவதோ இதை பிரச்சனை ஆகுதுன்னா 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என இந்த நிதிநிலை அறிக்கையில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா நிறைய பேர் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, அரசு ஊழியர்கள், விவசாயிகள். நம்ம நாட்டில் சேமிப்பு தான் அதிகம். அப்போ சேமிப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சேமித்து வங்கியில் பணத்தை போட்டு வச்சுருப்போம், நிறைய வங்கிகளை போட்டு வச்சுருப்போம். அந்த பணத்திற்கு உங்களுக்கு உத்தரவாதம் மத்திய அரசாங்கம் கொடுத்துள்ளது. என்னடா அது, எப்படி யாரையும் ஏமாற்ற முடியாது, எவ்வளோ நல்ல சட்டம்! இதெல்லாம் கொரோனா தொற்று காலத்தில் நம்முடைய இந்திய அரசுக்கு வருமானம் மிக மிக குறைவு. அப்படி இருக்கும்போது இவற்றை கொடுக்கும்போது மக்கள் அதிக பயனடைகிறார்கள். நேயர்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வங்கிகளுக்கு, பொதுத்துறை வங்கிகளுக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிஎஸ்என்எல் இருக்குங்களே, அரசாங்க பிஎஸ்என்எல், நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம் சென்னை டெலிஃபோன் சொல்லுவோம். அதேமாரி அவங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்து அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க. அதே மாதிரி வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள் இருக்க பேங்க்கு, இந்த அரசு பொதுமக்களுக்கான அரசு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதற்காக பொதுத்துறை வங்கிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க. இந்த 20,000 கோடி கொடுத்தா இந்த வங்கி என்ன பண்ணும்? மத்திய அரசாங்கம் கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கும்? உங்களுக்கு கடன் கொடுப்பதான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2014 முன்பெல்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பல கோடி வாங்கிட்டு இருந்தாங்க. சாதாரண மக்கள் வங்கியில் போய் வாங்க முடியாது. 2014 அப்புறம் முத்ரா திட்டம் என்கின்ற திட்டத்தின் மூலம் யார் வங்கியில் கடன் வாங்க முடியாதவர்களுக்கு வங்கியில் கடன் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம்தான் முத்ரா திட்டம். நேயர்களே, எவ்வளோ கோடி மக்கள் வாங்கியிருக்காங்க தெரியுங்களா? முத்ரா திட்டத்தின் மூலமாக 25 கோடி முத்ரா லோன் கொடுக்கப்பட்டுள்ளது. இது உலக சாதனை. நீங்கள் கூகுளில் சந்தேகம் இருந்தால் சர்ச் பண்ணுங்க. கூகுளில் போய் முத்ரா கடன் 25 கோடி மக்கள். ஏன் நீங்கள் வாங்கக்கூடாது? அதற்காக தான் இந்த பட்ஜெட்டில் 20,000 கோடி பொதுத்துறை வங்கியில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வங்கியில் போய் கேட்கலாம், வங்கிக்கு 20,000 கோடி பொதுத்துறை வங்கி இப்போ அதிகமாக இப்போ கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு கொடுத்துருக்கு, தன்னுடைய பணத்திலிருந்து கொடுத்துருக்கு. அவற்றை நீங்கள் கடன் பெறுவதற்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். நேயர்களே, சாதாரண மக்கள் கடன் வாங்குவதற்காக, சாதாரண மக்களுக்கான அரசு என்பதை நிரூபிப்பதற்காக இந்த திட்டங்களை மத்திய அரசு நமது பாரத பிரதமர் வாழும் விவேகானந்தர் மூலம் இந்த திட்டங்கள் நமது இந்திய அரசின் நிதி அறிக்கை மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது. நேயர்களே, பொது சுகாதாரம் தான் நம்முடைய ஆதாரம். ஏன் பொது சுகாதாரம் வேணும்? இந்தியாவில் 130 கோடி மக்கள். பொது சுகாதாரம்
ஸ்வச் பாரத், சுத்தமான இந்தியா, ஸ்வச் பாரத் மூலம் நமது பாரத பிரதமர் இந்தியாவை தூய்மைப்படுத்தினார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகாபலிபுரத்தில் சீன அதிபரை பார்க்கும்போது வெடிகாலையில் தானே கடற்கரைக்கு சென்று குப்பைகளை அள்ளி மக்களுக்கு முன்னுதாரணமாக தலைவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நமது பாரத பிரதமர் வாழ் விவேகானந்தர் இருந்தார். அந்த தூய்மை திட்டங்களுக்காக ஆதாரத்திற்காக 137% போன பட்ஜெட்டில் இந்த சதவீதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தெரியுமா நேயர்களே? 2,23,000 கோடி. இதற்கு முன்பு 94,000 கோடி கொடுத்தாங்க. இந்த பட்ஜெட்டில் பொது சுகாதாரம் நம்முடைய ஆதாரம் என்பதால் நீங்கள் நல்லா இருக்கணும், நாம் நல்லாக இருக்க வேண்டும், குடிமக்கள் நன்றாக இருக்க வேண்டும், எந்தவித வைரஸ் நோய்களால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இதுவரை நான் பார்த்த 40 பட்ஜெட்டில் 2,23,000 கோடி கொடுத்த பட்ஜெட்டே பார்க்கல. நேயர்களே, நீங்கள் பார்த்தது ஒன்றும் இல்லை, இந்த பட்ஜெட்டுடைய திட்டங்களை பயன்பெற்று பயனடைமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.